கூட்டணி கட்சியினால தலைவலியா அல்ல எதிர்கட்சியினால தலைவலியா என்கிற கேள்வி இல்லை. ரெண்டு பேருமே இல்லை. தாவேக்காவினால தான் தாவேக்காவுக்கு தலைவலி என்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. எந்த தலைவலியும் இல்லை, இருப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்குறோம், எந்த தலைவலியும் யாருக்கும் இல்லை அப்படின்னு தாவேக்கா தரப்பில் சொல்லியிருக்கிற சூழல்லாம். ஏன்னா காங்கிரஸுடைய விமர்சனங்களும் பார்க்குறோம், கம்யூனிஸ்டுடைய விமர்சனங்களையும் பார்க்குறோம். மதிமுக குறித்து தாவேக்காவினுடைய மூத்த தலைவராக இருக்கிற அமைச்சர் செங்கோட்டையன் குறித்த தகவலும் கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிற சூழலில் யாரால் யாருக்கு தலைவலி என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மலைக்கோட்டை பழனிசாமி, நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் நலனும் தமிழ் மக்களின் நலனும் தன் மைய கருத்தாக கொண்டு இயங்கும் தங்க தளபதி தமிழக வெற்றி தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் ஆசையுடன் தொடங்குகிறேன். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறீங்கன்னு நினைக்கிறேன். தலைவலின்றீங்க. தலைவலின்றது பார்த்தீங்கன்னா பரந்தூரில் விமான நிலையம் வரும்னு திட்டமிட்டு முதலீடு செஞ்சிருந்த ஆர்கேடியா சிட்டி இப்போ ஸ்போர்ட்ஸ் சிட்டின்னு மாற்றிருக்கு. 30% பங்கு வச்சுருக்கோம். திமுக அமைச்சர்கள் டிஎஸ் மினரல் வச்சு கம்பெனி வச்சுருக்கிறவங்க 6 லட்சத்துக்கு ஏக்கரை வாங்கி 3 கோடி 6 கோடி விற்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்த ரியல் எஸ்டேட் ஏடிஎம்கே டிஎம்கே முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய தலைவலியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்கள் சேவை, நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோன்னு சைக்கிளில் வந்து மக்கள் சேவை செய்கிறதுக்காக வந்தவங்களாம் இன்றைக்கி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு ஷிப்பு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் இருந்தால் பேசுங்க, ஊழலுக்கு ஆதாரம் இருந்தால் பேசுங்கன்னாங்க. அவங்க இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலே அதுவே பெரிய அவங்க செஞ்ச ஊழலுக்கும் திருட்டுக்கும் ஆதாரமாக தெரியுது. மக்கள் சேவைன்னு சொல்லி அரசியல் ஒரு மக்கள் சேவை. உழைப்பால் என்ன பிசினஸ்? நீங்க அஃபிடவிட் போடுறப்ப என்ன தொழில் உங்களுக்கு இருக்கு, என்ன நடத்துறாங்க, எந்த அமைச்சர் எந்த எம்எல்ஏ சாதாரண லாட்ஜ்லையும் சாதாரண ரூம்லையும் தங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குறாங்க. எனக்கே தெரியும், பர்சனலாக நிறைய பேரை பார்த்துருக்கேன். லீ ராயல் மெரிடியன், லீலா பேலஸ், ஐடிசி கிராண்ட் சோலா இதெல்லாம் நிரம்பி வழியறதுக்கு காரணமே திமுக அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏ தான். அவங்களாம் உழைச்சி சம்பாதிக்கிறவன் எவனாச்சும் கொண்டு போய் 20,000 30,000 கட்டி அங்கே தங்குவானுங்களா? அவங்க யூஸ் பண்ணுற கார் பாருங்க, 10,000 ரூபா தான் பணம்ன்றாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் கார் வச்சிருக்காங்க, ஃப்ளைட்டு வச்சிருக்காங்க, போய் லண்டனில் படிக்க வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஆஸ்திரேலியாவில் பிஆர் வச்சிருக்காங்க. என்ன ஒரு ஏகபோகமான 5 ஸ்டார் லைஃப் வாழ்றாங்க. நான் என்ன கேட்குறேன், எம்எல்ஏ அமைச்சர் வரதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து சமுதாயத்தில் பெரிய செல்வந்தர்களாக இருந்தவங்களா? இதுக்கான ஒரு கேள்விக்கு விடை எனக்கு வேணும் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகவில் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏவும் இருந்தவங்க செல்வந்தர்களாக இருந்திருக்காங்களா? அது எப்படி ஒரு எம்எல்ஏ ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆகிறதுக்குள்ளாரே எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கிறது, வீடு வாங்குறது, பங்களா வாங்குறது, ரெசார்ட்ஸ் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பிஸ்னஸில் பினாமி, மலையை வெட்டுறது, மலையை குடஞ்சி ஏமாத்துறது, மலை மக்களை காணாமல் போன அறிவிப்புன்னு பார்த்தா மலையை காணாமல் அறிவிப்பு எங்கள் அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் அத்தனை குன்றுகள் காணாமல் போயிடுச்சு. எம் சாண்டுன்னு சொல்லி அடிச்சு உடச்சி 50 அடியில் தோண்டுக்கிறானா 250 அடி வரைக்கும் தோண்டிக்கிறாங்க. கேட்டால் குவாரியை கல் மூடுங்க, குவாரியை செக் பண்ணுங்கிறாங்க. 3 நாள் எம் சாண்டு விலை ஏறுதுன்றானுங்க. அவங்களே மணல் இல்லை ஜல்லி இல்லைன்றாங்க. என்னங்க நடக்குது? இதனால் வரைக்கும் மக்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சட்டசபையில் மக்கள் மார்க் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சொல்றாங்க, தளபதி வந்து சினிமா விட்டு போயிட்டாருன்னா அவருக்கு சினிமாவில் இருக்கிற பவர் தான் வந்து மக்களை போய் கவர்ந்து ஓட்டு வாங்கிட்டாரு, சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டா அவர் அப்படியே ஆல் அவுட்டு அப்படின்னாங்க. அவர் சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டாரு, மக்களும் சினிமாவை பார்க்கறத விட்டுட்டாங்க, சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க தளபதி என்ன வர்றாரு, அங்க என்ன அறிவிப்பு கொடுக்குறாரு, இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க. ஒரு சட்டசபையில் மாண்பா இருக்க வேணாமா சார்? சட்டசபையில் பார்த்தீங்கன்னா தெரியலையா உங்களுக்கு? வாடான்றது, போடான்றது, பைத்தியன்றது. சார் அவங்களாம் மூத்த அரசியல்வாதிகள். இதற்கு முன்னாடியே எம்எல்ஏவா மந்திரியா எத்தனையோ முறை இருந்திருக்காங்க உள்ள. ஒரு 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 பர்சன்டேஜ் கூட ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியல சார். சரி, இப்போ தாவேக்காவுக்கு தலைவலியா இருக்கிறது தாவேக்காக்கு இல்ல, தாவேக்கா எடுக்கும் நல்ல முடிவுகளாலும் நேர்மையான முடிவுகளாலும் வெளிப்படையான முடிவுகளாலும் எதிர்கட்சிக்கு, ஊழல் செய்யறவங்களுக்கு, திருடுறவங்களுக்கு, லஞ்சம் வாங்கி பிழைக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய தலைவலி. தமிழ்நாட்டில் இருக்கணும்னா இனிமேல் நேர்மையாக தான் தொழில் செய்யணும், நேர்மையாக தான் இருக்கணும். இருக்கிறவங்க இருங்க, நேர்மையா இருக்க முடியாதவங்க அதர் ஸ்டேட்டுக்கு போயிருங்க. தளபதி ஆட்சி தான் இனிமே 50-60 வருஷத்துக்கு தளபதி ஆட்சி தான். இங்க இருக்கணும்னா நேர்மையா தான் இருந்தாலும் அவர் வந்து எளிய மக்களுக்கான ஆட்சிக்காக தான் இருக்கிறாரு. இவங்கள மாதிரி ஊழல் செஞ்சு டெண்டர்ல முறைகேடு பண்ணி, அணைக்கற்றையில முறைகேடு பண்ணி, காவேரி ஆத்துல மணலை திருடி, முல்லை பெரியாரை முடக்கிட்டு, பாலாக்கிட்டு 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபாயை வச்சுக்கிட்டு
ரேஸ் விடுறேன், கார் ரேஸ் விடுறேன், காதுல பூ சுத்திக்கிட்டு இது மாதிரிலாம் இருக்கிறதுலாம் இங்கே கிடையாது. இனிமேல அதுக்கான இடம் கிடையாது. இனி தமிழக மக்கள் கட்டுற வரி பணம் தமிழக மக்களுக்கு தான், அதுக்கான ஆட்சி தான், தமிழக மக்களுக்கான ஆட்சி தான். ஆர்கேடியா சிட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுமா? எனக்கு தெரியாது. டிஆர்பி ராஜாவோடதுன்றாங்க. கேட்டா எந்த இல்லைன்னு வாங்க, உடனே ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு அவர் போயிட்டு வர காரை வச்சே சொல்லிடுவாங்க. டிஆர்பி ராஜா என்ன பரம்பரை காரை வச்செல்லாம் ஆதாரம்னு சொன்னாக்கா நிறைய காரே ஓட முடியாது ரோட்ல. கார் சரிங்க, அவங்க வீடை வச்சு எல்லாம் சின்ன சின்ன வீட்டில் இருக்காங்களா? நீங்க என்ன வீட்டில் இருக்கீங்க, நான் என்ன வீட்டில் இருக்கேன்? நம்மளாம் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், அக்கௌண்டபிள் இருக்கு, ஐடி ஃபைல் பண்றோம், ஃபார்ம் 16 ஃபைல் பண்றோம். அவங்க என்னத்தை ஃபைல் பண்றாங்க? அஃபிடேவிட் ஃபைல் பண்றப்ப என்ன சார் இருக்கு? ஒரு சாதாரண ஒரு மக்களால அவங்க அனுபவிக்கிற 5 ஸ்டார் லைஃபை ஒரு நாள் அனுபவிக்க முடியுமா? தாவேக அரசுக்கு எந்த தலைவலியும் இல்லைங்கிறீங்க. இப்ப தாவேக அரசுக்கு தலைவலி, யாராலும் தலைவலி இல்லை, எந்த தலைவலியும் இல்லை. ஊழல் பண்ற எல்லாருக்கும், ஊழல் பண்ணுன எல்லாருக்கும் தலைவலி தான். சரி, மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோங்கிறது போல. இன்னொன்னு சொல்லிடுறேன், இன்னைக்கு டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் கருப்பு நாள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா, அவரு சுதந்திர போராட்ட தியாகி வஉசி வெள்ளக்காரனுக்கு வந்து எதிர்த்து நிக்கிறதுனால கருப்பு நாள்னு போட்டிருக்காரு. இன்னைக்கு கருப்பு நாள் யாருன்னா, பரந்தூர்ல ஊழல் செஞ்சு ஏமாத்தி சம்பாரிச்சிடலாம், 6 லட்சம் ரூபாயை போட்டு 50 கோடி ரூபாய் எடுத்துடலாம், ஐடி சிட்டி உருவாக்கலாம் நினைச்சவங்களுக்கு தான் கருப்பு நாள். பழனிசாமி, ஆலோசனைகளும் விமர்சனங்களும் அது தலைவலி இல்லை, உங்களை நல்வழிப்படுத்துவதற்கானது. ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறத பொறுத்து. ஆனால் நீங்கள் அதை ஏன் தலைவலியாக எடுத்துக்கிறீங்கிறாங்க. நாங்கள் தலைவலியாக எடுக்கலை. தலைவலியாக இருக்கிறவங்க வந்து எதிர்கட்சிகளும் ஊழல் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான். எங்களுக்கு தலைவலியில் கூட்டணி கட்சியில் இருக்கிற நண்பர்கள் வந்து இப்போவும் எங்களோட நண்பர்களாக தான் இருக்காங்க. சில குறைகளை சுட்டி காட்டுறப்ப அந்த குறைகள்லாம் வேல்யூவாக இருக்கப்போ அதை அட்மிட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அண்ணனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அண்ணன்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கான சுதந்திரம், முழு சுதந்திரம் இருக்குது. இந்த ஜனநாயக உரிமைப்படி அவங்க எல்லா கேள்விகளும் கேட்கலாம், குறைகளை சுட்டி காட்டலாம், எல்லாமே பண்ணுறாங்க. அது மக்களுக்கு நலனாக இருக்கும் பயத்தில் அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை, அரசு எடுக்கிற முடிவுகளை விமர்சித்தா கூட முடிவுகளை எடுக்கிறீங்க, விமர்சிக்கிறாங்க, சரிப்படுத்த போகிறீங்க. அரசியல் ரீதியாகவே விமர்சிக்கிறாங்க. நீங்கள் 20-30 ஆண்டுகளுக்கு இவர் தான் முதலமைச்சருங்கிறீங்க, இல்லை எங்கள் தலைவர் வந்து அது பிரதமராக போறாரு, அவங்களோட கருத்து இல்ல. அது அவர்கள் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் சொல்றாங்க, மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. செங்கோட்டையன் தொடங்கி இளம் எம்எல்ஏ வரை, முதுமுறை எம்எல்ஏ வரைக்கும் சொல்றாங்க. 10 முறை எம்எல்ஏவான செங்கோட்டையன் தொடங்கி முதல் முறையாக எம்எல்ஏவா இருக்கிற உறுப்பினர்கள் வரை சொல்றாங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இது போன்று நீங்க பேசுறதெல்லாம் தேவையற்ற ஒண்ணு. அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, அது அவங்களோட. பழனிசாமி, நான் முடிச்சிடறேன். இந்த மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் இன்னும் ரசிகர் மனோபாவத்திலே இருக்கிறீங்க, அதை விட்டு வெளில வரணும். வேற என்ன சொல்கிறது, ரீல்ஸ், இதுவும் ஒரு ரீல்ஸு அப்படிலாம் சொல்கிறது திமுக இல்லை, அதிமுக இல்லை, காங்கிரஸ்லேருந்து. சரி, உங்கள் அரசில் 2 பேரும் மாணிக்க தாகூர் அண்ணன் எந்த மனவான்களை சொல்லியிருப்பாருன்னா, சினிமாவில் வந்து ஒரு நல்ல நம்பர் 1 நடிகராக ரசித்தோம், இப்போ வந்து ஒரு நல்ல நம்பர் 1 முதல்வராக மக்களுக்கு ஒரு வெளிப்படையான நேர்மையானவராக இருக்காரு. அவர் எங்க கனவை யாரும் தடை பண்ண முடியாது, கனவுகளே கிடையாது, நடக்கலாம். இப்படிதான் சொன்னீங்க, ரசிகர் கூட்டலாம் ஓட்டா மாறாதுன்னீங்க, தளபதி வந்து சினிமாவில் நடிக்கிற இதை வச்சு வெளியில முதல்வர் அமைக்க முடியாதுன்னீங்க, எடுத்தோன்னே முதல்வர் ஆனீங்க. எல்லாரையுமே எல்லா கருத்துக்களையுமே வென்றுதான் இன்னைக்கு தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வரா, வெற்றி தலைவர் இருக்கிறார். நம்பரும் நடிகரா இருந்தாரு, நல்ல நண்பரா இல்லாம போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நெருடலா இல்லையா? ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அவர் ஒண்ணு சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு, இப்போ உங்க விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்களை ரசிக்கிறீங்க. சாதாரணமா பேச வந்த மாதிரி தெரியல, காங்கிரஸ் சாதகமா நல்ல நண்பர்கள் எங்க கூட்டணியில் இருக்கு. பாருங்க, எங்களுக்கு கடைசியா வெறும் 5 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஒரு எம்பியை சட்ட இருக்கிற 34-35 எம்பி நம்பர் உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டு 3 மாசம் கூட ஆகல. தவறு இல்லைங்க. ஒரு எம்பி இல்லாதவங்களால நான் கூப்பிட முடியுமான்னு உங்களை சொல்றாரு. அந்த ஒரு எம்பி இங்க இருந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, அது இருந்துட்டு போறோம். ஆனாலும் கூட யாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாரு. தப்பு இல்லைங்க, அவர் வந்து அவரோட கருத்தை சொல்றாரு. கருத்து சுதந்திரம் உண்டுங்க. நாங்க வந்து கொத்தடிமைகளை நடத்துற கூட்டணி ஆட்சியில வந்து நீங்க அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா வெளியில நின்று. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து உங்களை அடிக்குது, நீங்க பரவாயில்லைங்க. எங்க நண்பருங்க, என் நண்பன் அடிச்சா தப்பு இல்லைங்க. எங்க நண்பர் தானே கூட்டணியில ஆதரவு கொடுத்திருக்கிறார். அவங்களோட கருத்துக்கும் அவங்களோட ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் நாங்க வந்து அக்செப்ட் பண்றோம். அவங்க குற்றச்சாட்டு சொல்லுங்க, உங்க மொழியில சொன்னா நண்பன் கத்த கூட கூடாது, அவங்க கட்சி நலனுக்காக பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து அன்போடு தான் இருக்கிறாங்க, நாங்களும் அவங்க மீது அன்போடு தான் இருக்கிறோம். அவங்க ஒரு சில விமர்சனங்களையும் குறைகளையும் வைக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா தளபதி வந்து பிரதமர் ஆகணும் நாம மட்டும் சொல்லல. டெல்லியில இருக்கிற பாய்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கு, டெல்லியில பாய்ஸ் கிளப்,
அந்த பாய்ஸ் கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. குஜராத்ல எப்படி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருந்த முதல்வரா இருந்தப்ப இந்தியாவே சேர்ந்து பாரத பிரதமரா வரப்போகிறாருன்னாங்களோ அந்த அலை இப்ப வீச ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நேர் லஞ்ச லாவணி காங்கிரஸ் கூட்டணி இருங்க சார், அவங்களுக்கு அவங்களோட கருத்தும் கொள்கையும் முக்கியங்க. இல்ல விஜய் பிரதமராக என்ன சொன்னாரு, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். மாற்றம் வரலன்னாரு. நாளைக்கு காலையில குமார் அண்ணனை வர சொல்லுங்க, நீங்களும் வாங்க, உங்க டிவில இருந்து ரிப்போர்ட் வாங்க. நான் எந்த அலுவலகத்தை அரசு அலுவலகத்தை ஃபிக்ஸ் பண்ணல, நீங்களே அரசு அலுவலகத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எந்த அரசு அலுவலகம் நம்ம போவோம். ₹1 லஞ்சம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பொது வாழ்க்கை விட்டு இருங்க. அதையும் சொல்லி ரொம்ப போவேனா சார், கடலூர் டிபிஎஸ்க்கு போங்க சார், நேரடி நெல் கொள்முதல் நேரடி கொள்முதல் நிலையத்துல அதிகாரிகளை போக சொல்லுங்க. சன்மானம் நாங்க எடுத்து போட்டோம் சார் அப்படின்னு போன ஆட்சியில இருந்தத இருங்க நான் சொல்றேன். அதுக்கு வந்து பணியாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சட்டப்பேரவையில கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் சார் சொல்லி இருக்காரு. இரண்டாவது சட்டப்பேரவையில் 13 மாவட்டத்துல இது தொடர்பா 15 இது தொடர்பா பாமக உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் வெங்கட்ராமனுக்கும் தொடர்ந்து பேசுங்க சார். நம்ம நிறைய பதிவு பண்ணிருக்கோம். ஊழல் இன்னைக்கு பேசுற நாளைக்கு பதிலாமான்னு கேக்குறாங்க. ஊழல் நடைபெறுது மாவட்டத்துல அத கடந்து நான் எளிமையா கேள்விக்கு வந்துறேன். நீங்க சொன்னீங்கல்ல விஜய் பிரதமர் ஆகணுங்கிறத நாங்க மட்டும் சொல்லல, இந்தியாவே சொல்லுது. ஆனா உங்க கூடவே இருக்கிற காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட தேவையில்லாத அது அவங்களோட தனிப்பட்ட ரசிகர் மனோபாவம், அவங்களோட மன்ற மோட்ல இருக்கீங்க. அதாவது 2 பேர் ஐஏஎஸ் பரீட்சைக்கு போறோம், அவங்க பெருந்தன்மை அவங்களுடைய கருத்துங்க நம்ம சொல்லிட்டு போலியே, அவங்க பண்ணிட்டு போறாங்க. நேரம் இல்ல. சுருக்கமா நேர்மையான வெளிப்படையான ஆட்சி அமைக்கும் எங்கள் தமிழக முதல்வர் பாரத பிரதமராக வருவார். நன்றி நன்றி. ஜனத்தின் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.